ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கண்டிப்பா உங்க சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம் வராத அளவுக்கு வீடியோ போடுங்க. சோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா மானிட்டேஷனுக்கு பெரிய ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க, காப்பிரைட் கிளைம்ன்றத ஈஸியா சரி பண்ணிடலாம். சோ இது வந்து யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த சேனல்ல இருந்து சாங் இல்ல வீடியோ எடுத்து போட்டீங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. சோ அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்ல வந்து காப்பிரைட் கிளைம் சரி பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து யூடியூப்லயே கொடுத்துருக்காங்க. ட்ரிம் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா அதை வந்து மியூட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை காப்பிரைட் பிரச்சனை வந்தா இந்த வீடியோவை பாருங்க. அதுவும் அதிகப்படியான காப்பிரைட் பிரச்சனை எல்லாம் வரவே கூடாது. நிறைய காப்பிரைட் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா மானிட்டேஷனுக்கு நிறைய பிரச்சனை ஆகும். ஒருவேளை மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆனாலுமே கண்டிப்பா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு வந்து மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஓன் கண்டென்ட் எவ்வளவு முக்கியமோ அது போல இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது காப்பிரைட் கிளைம் அண்ட் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக். ஸோ வந்து வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்தா நம்ம ஈஸியா சரி பண்ணிக்கலாம். காப்பிரைட் சிம்பிள் இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு வீடியோ போடணும். நமக்கு ஏன் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வருதுன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்க்கு அகைனா வீடியோ போட்டா கண்டிப்பா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்ல நீங்க போடவே கூடாது. நம்மளுடைய சேனல்ல ஆர்டரா தான் சொல்லிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பாருங்க. கண்டிப்பா வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா உங்களுடைய மானிட்டேஷனுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. சோ நீங்க இந்த வீடியோ பார்த்து திருத்திக்குங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து எதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான வீடியோலாம் போட்டா கண்டிப்பா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். சோ அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா உங்களுடைய சேனலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். கண்டிப்பா அந்த நோட்டிபிகேஷன் வந்து 90 டேஸ்க்குள்ளே கிளியர் ஆயிடும். நீங்க லாங் வீடியோவை அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்கன்னா 90 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே விட்டுருங்க. அவசரப்பட்டு நீங்க delete பண்ணிடாதீங்க. அப்படி நீங்க delete பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் சரி பண்ணணும்னு நினைச்சாலுமே உங்களுடைய சேனல்ல அந்த வீடியோ இருக்கணும். ஸோ நீங்க அவசரப்பட்டு ஸ்ட்ரைக்கோ இல்லைன்னா காப்பிரைட் கிளைமோ வந்தா delete பண்ணிடாதீங்க. அதுக்கு சொல்யூஷன் நீங்க தேடி பாருங்க. கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். ஒருவேளை காப்பிரைட் கிளைம் வந்துருச்சுன்னா அது எப்படி நம்ம சரி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லிருக்கேன். கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. காப்பிரைட் கிளைம் வர, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வர நல்லா புரிஞ்சுக்குங்க. காப்பிரைட் கிளைம் வந்தா நம்ம சரி பண்ண முடியும். அதுக்குண்டான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக் வந்தா கண்டிப்பா சரி பண்ண முடியாது. ஆனா ஏன் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சில வீடியோல நம்மளுடைய சேனல்ல போடவே கூடாது. சோ அந்த மாதிரியான வீடியோ எல்லாம் போட்டா ஸ்ட்ரைக் வரும். சோ அந்த வீடியோ வேணா நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சுப்பா, என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த சமயத்துல நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. அந்த வீடியோவே நீங்க அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தா 90 டேஸ், அதாவது 90 நாள்லயே அது கியூர் ஆயிடும். யூடியூப் சைடே கிளியர் பண்ணிடும். நல்லா கேர்ஃபுல்லா நீங்க அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணணும். ஒருவேளை 90 நாளுக்குள்ளவே, நல்லா புரிஞ்சுக்குங்க, 90 நாளுக்குள்ளவே இன்னொரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தா டேஞ்சர். கண்டிப்பா உங்களுடைய சேனலை காப்பாற்ற கொஞ்சம் கஷ்டம் தான். அதே 90 நாளுக்குள்ள இன்னொரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களுடைய சேனல் பெர்மனன்ட் இருக்கிற இடமே தெரியாம யூடியூப்பே delete பண்ணிடும். சோ நீங்க கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு உங்களுடைய வீடியோவை மேக் பண்ணுங்க. உங்களுடைய வீடியோவை எடிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த வீடியோ எடிட்டிங்ல நான் ஒரு பெஸ்டான ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க அந்த ட்ரிக்ஸை பார்த்துட்டு எடிட் பண்ணுங்க. அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோல இல்லைன்னா அதே வீடியோல எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து காப்பிரைட் கிளைம் வந்தா இந்த வீடியோவை பார்த்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ இல்ல காப்பிரைட் கிளைமோ ஏதாவது வந்துடுச்சுன்னா நம்மளுடைய வியூஸ் வந்து சடனா டவுன் ஆகும். இவ்வளவு நாள் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, காப்பிரைட் கிளைம் ஏன் வருது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏன் வருது. சோ நீங்க இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது. ஃபர்ஸ்ட் நீங்க காப்பிரைட் கிளைம் வராத அளவுக்கு வீடியோ போடணும். சோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டிங் நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். உங்களுடைய வீடியோ எடிட்டிங், அதாவது வீடியோ எடிட்டிங் ஆப் எது வேணா இருக்கலாம். சோ நீங்க எந்த ஆப்ல எடிட் பண்ணாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோ எடிட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. அந்த வீடியோ எடிட்டிங்ல அந்த முக்கியமான விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டாவே உங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது. ஃபர்ஸ்ட் வந்து காப்பிரைட் கிளைம்னா வேற, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா வேற. காப்பிரைட் கிளைம் அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாம்.
கிளைம்னா என்னன்னா சரி பண்ணுதல். நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கார்ப்பரேட் கிளைம் வந்துருச்சுன்னா நான் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. சோ அதனுடைய வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை போய் பாத்துக்கோங்க. சோ நீங்க இது வரைக்கும் கார்ப்பரேட் வராம எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணணும், ஒருவேளை கார்ப்பரேட் வந்தா எப்படி கிளைம் பண்ணணும். சோ இந்த முக்கியமான 2 விஷயத்தை தான் நீங்க கத்துக்கிட்டீங்க. சரிங்களா? இத 2த்தையும் நீங்க கத்துக்கிட்டாவே கார்ப்பரேட் பிரச்சனை வரவே வராது. சோ இந்த விஷயத்த நீங்க முக்கியமா கத்துக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் தான். கார்ப்பரேட் கிளைம் வந்தா நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். அதுக்கு சொல்யூஷன் நம்ம கையிலேயே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கார்ப்பரேட்க்கு சொல்யூஷன் நம்ம கையில இருக்கு. இப்போ நான் 2வது ஒண்ணு சொல்றேன். அது என்னன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரைக். இதை வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னு கூட சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய வீடியோ அப்லோட் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வராது. நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இந்த வார்த்தையில கூட கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். நெக்ஸ்ட் நம்ம மெசேஜ் பண்றோம் பாத்தீங்களா, நீங்க எனக்கு பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு பண்ணுவேன். அந்த மெசேஜ்லயும் நம்ம கேர்ஃபுல்லா டைப் பண்ணணும். சரிங்களா? நம்ம டைப் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ற விதத்திலயும் சரி, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா, அதாவது ஏதாவது யாருக்காவது ஒரு பேட் மெசேஜ் இல்ல ஒரு பேட் வீடியோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அப்பதான் நமக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், அதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் நீங்க தப்பு பண்ணா மட்டும்தான் வரும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, உங்களுடைய வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல யாராவது பேட் வேர்ட்ஸோ இல்ல யாராவது ஃபைட்டிங் சீனோ இல்ல ஏதாவது பல்கரான விஷயம் நடந்திருந்தாலும் சரி, அது நீங்க பண்ணல, இருந்தாலுமே உங்களுடைய பேக்ல நடக்குது, தெரியாம நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா அதுக்கு கூட கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு சில வீடியோஸ் போடக்கூடாதுன்னு யூடியூபே சொல்லியிருக்கு. சோ அந்த மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போடவே கூடாது. அது நீங்க பண்ணாலும் சரி, உங்களுடைய வீடியோல முன்னாடி அதாவது பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம். சோ எந்த மாதிரியான வீடியோ எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். அது இந்த வீடியோல இருக்கு, கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. தப்பே நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, பேக்ல இருந்து யாராவது பண்ணிருப்பாங்க, தெரியாம நீங்க ஷூட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா அதுக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும். சோ திரும்பவும் நீங்க இந்த வீடியோ எடிட்டிங் ஒன்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கார்ப்பரேட் கிளைம் வந்தா சரி பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல சொல்யூஷன் இருக்கு. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.